ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். ஒரு அழகு அரிசி எடுத்து நான் வடித்து வச்சுருக்கேன். ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா மொறுமொறுன்னு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும். நான் பூண்டுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துப்பேன். ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்தாக்கா சிகிடு வாசனை வரும். ரொம்ப நாளைக்கு வச்சு அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் எல்லாமே ட்ரையாக வறுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது பொன் வரல நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பு பாதி வறுபட்டுருச்சு. இப்போது இந்த இதில் மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல மிளகு சேர்த்துட்டா கொஞ்சம் சிறுங்கசப்பாயிடும். அதனால் கொஞ்சம் வறுபட்ட உடனே அப்புறமேட்டு நம்ம பருப்பு கூட மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இறக்கிடலாம். இந்த சூட்லேயே பெருங்காயம் கொட்டி அதில் இப்படி துறவிட்டால் அந்த சூட்லேயே தூள் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும். நம்ம அடுப்பில் இருக்கும்போது போட்டால் கரிஞ்சு போயிடும். அதனால் நான் இப்படி சேர்க்குறேன் சூடாக. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு மட்டும் அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பூண்டையும் எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் பூண்டை இதில் எடுத்து போடணும். அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றக்கூடாது. நம்ம சாதம் சேர்க்கும் போது மட்டும் சுட எண்ணெயில் சூடாக சாதம் வடிச்சிட்டு சூடாக எண்ணெய் காய்ச்சி அதில் 2 ஸ்பூன் ஊற்றி பொடி போட்டு நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ சூடு அரைச்சி இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. நான் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை நம்ம பச்சை கருவேப்பிலை இருந்தால் கூட நம்ம அலசி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வறுக்க போகிறோம். இந்த மாதிரி மொறுன்னு இருந்தால் தான் நல்லா திப்பி திப்பியாக இருக்காது. அரைக்கும் போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா மொறுன்னு சவுண்டு கேட்கலாம். நல்லா வறுக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக பொடியாகும். நம்ம வதக்கு நம்ம அதை வறுத்தோமா திப்பி திப்பியாக இருக்கும். பொடி சாதம் பண்ணும்போது மொறுன்னு வறுத்தா தான் நைஸாக ஆகும். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பொடி சேர்த்து நம்ம சாதம் கலரிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் இல்லை நம்ம குழம்புக்கு தாளிக்கிற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நானும் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் ரொம்ப சூடு ஏற தேவையில்லை. இது வறுத்த பொடி இதுன்றதுனால லேசாக மிதமான சூட்டில் இப்படி வச்சுட்டு இப்போ அதில் பொடி கலந்து சாதம் கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் 1 கப் சாதத்துக்கு. தேவைப்பட்டால் நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம்.
சூப்பரான கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.